வணக்க நண்பர்களே. அதாவது தவறு நடந்துருச்சுன்னா சிலர் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அது என்னால இல்லவே இல்லை, அது அவனால தான் நடந்துச்சு, இதை என்னிடம் இருந்து எந்த தவறுமே இல்லை அப்படின்னு சிலர் தங்களோட தவறுகளை ஏற்றுக்கொள்ளவே முடியறதே கிடையாது. அதுதான் இன்னைக்கு பிளேம் சைக்காலஜின்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இதில் ஒரு சின்ன கதை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு நிறுவனத்தில் ஒரு ப்ராஜெக்ட் தோல்வி அடைஞ்சிருது. அதனால அதிக வேலை செய்த அனைவருமே ஒருவர் குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஒரு நபர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, நான் இதுல ரொம்ப பொறுப்புள்ளவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒருவர் மட்டும் பின்னாடி ஒரு நல்ல தலைவரா வளர்ந்துட்டு வராரு. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுட்டு அவங்களோட ஃபியூச்சரை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் மற்றவங்களோட நாம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதாவது ஈகோ ப்ரொடெக்ஷன் நமது மூளைய நம்மளை அப்படியே காப்பாற்றுறதான் முயற்சிக்குது. உங்களுக்கு தோல்விக்குனாவே ஏற்கிறதுக்கு ஒரு பயம், அது நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு தோல்வினா நம்ம ஏற்கிற ஒரு பயம், நான் தவறு செய்தேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்றது ரொம்ப கடினமான விஷயமா ஆயிடுச்சு இப்பெல்லாம். இதே மாதிரி உங்களோட செல்ஃப் இமேஜை நீங்க பாதுகாத்துக்கிறீங்க. நாம நம்மளை நல்லவங்களா பார்க்க எப்பவுமே விரும்பிட்டு இருக்கோம். தப்ப நம்ம ஏத்துக்கிறதே இல்லை. அதனாலதான் பார்ட் 1 கேட்டீங்கன்னா, இதோட அறிகுறிகள் எப்போதுமே மற்றவங்களையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, பொறுப்பை நம்ம எப்பவுமே ஏற்கிறதே கிடையாது. காரணம் இதுக்கு எதுக்கு எடுத்தாலும் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப சிரமப்படுறது. அந்த தப்பை ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாது. இதுல தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனால உங்களுக்குள்ள என்ன பாதிப்பு வருது. அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு வந்துருது. உங்களோட கேரியர் எப்பவுமே கோத்தே ஆகாது. ஒரு இடத்துல போய் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுக்கும். அப்புறம் உங்க மேல இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிச்சிடுது. உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எப்பவுமே நடக்கவே நடக்காது. அப்படியே இருந்துட்டே இருப்பீங்க. இதுல ஃபோர்த் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்மளோட சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, தவறை எப்பவுமே ஏற்றுக்கொள்வது நம்மளோட பலவீனமே அல்ல, அது நம்மளோட எமோஷனல் மெச்சூரிட்டி. அப்பதான் நீங்க இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க. இது ஃபிஃப்த் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம மாற்றலாம், இதுல உங்களோட பங்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்டுட்டு அந்த காரணத்தை சொல்லாம பொறுப்பை ஏற்றுக்கங்க. அதுக்கு காரணமே சொல்லாதீங்க, அதோட பொறுப்பை நீங்க ஏத்துக்குங்க. தவறுகள்ல நீங்க உங்களோட லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்பை முன்னேறுங்க. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க மன்னிப்பு கேட்க கத்துக்கொள்ளணும். இதுல ஃபைனலா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, மற்றவங்கள குறை சொல்றத ஒரு பிரச்சனையே தீர்க்காது. அதனால நீங்க உங்களோட பொறுப்பை ஏற்றுக்கொள்வதே உங்களோட வாழ்க்கையவே மாற்றிடும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.